இல்லாம மற்றவங்களையும் சமாதானப்படுத்த கற்றுக்கிட்டேன். சந்தோஷம். சரி, இப்போ சுமங்கலி பூஜை போடுன்னு ஆசைப்படுறியா? கோவிலெல்லாம் வேண்டாம், வீட்லயே வச்சு பண்ணிக்கலாம். சித்துக்கிட்ட நான் பேசிக்கிறேன். வேண்டாம் முத்து மாமா, அத்தை ஏதாவது. நான் பேசிக்கிறேன்னு சொல்லிட்டேன்ல, நான் பார்த்துக்கிறேன். பொம்பளைங்களை பத்தி ஒரு விஷயம் சொல்லுவாங்க, அது உண்மை. நீ இப்பதான் புரிஞ்சுக்கிட்டேன். என்ன சொல்லுவாங்க? நினைச்சா எதையும் சாதிச்சிருவாங்கன்னு சொல்லுவாங்க. அதுக்குரிய பலம் இருந்தும் அதை வெளியே காட்டாமலும் இருப்பாங்கன்னு சொல்லுவாங்க. ஆனா இந்த நிமிஷத்துல நீ பண்ண மிகப்பெரிய வேலைய கண் எதிரில பாத்துட்டேன். இனிமே நான் நம்பிதானே ஆகணும். உடனே போன் பண்ணி சொல்லிடுவா. அங்க இருந்து போன் மேல போன் வந்து என்ன கொன்னிடுவாங்க. உனக்கு தெரியாது. இப்ப என்ன பண்றது? சிம்ரன், ஒரு நிமிஷம் காட்டு. ஜிமிக்கி காட்டு. நீ என்ன பண்ற? கூகுள் சர்ச் பண்றேன். ஓ, கூகுள் சர்ச் பண்றியா? பண்ணு பண்ணு. ஆமா, இது என்ன டைமண்ட்? அமெரிக்கன் டைமண்ட். அமெரிக்கன் டைமண்ட்ல சிம்ரன், இங்க பாரு. என்ன? இங்க பாரு. இத என்ன டைப் பண்றா? இத பாரு. செம்ம சாங் இல்ல? இந்த படத்தோட பேரு சுவர் இல்லாத சித்திரங்கள். செம்ம லவ் சாங். ஆமா. சூப்பரான மெலோடி இல்ல? சரி, கொஞ்சம் வெயிட் பண்ணு. அதே பாட்டு ரீமிக்ஸா இருக்குது தெரியுமா? இரு, ப்ளே பண்றேன். அது எதுக்கு இப்போ? இப்ப பாரு. நல்லா தூங்குறாங்க போல இருக்கே. மெடிக்கல் மிராக்கல். ஏது நீங்க டாக்டர் ஆனதா? சில டைம் உண்மையை சொல்லுவேன். முத்தரசு சாப்பிட வர சொன்னாப்ல, போனே அதுக்கப்புறம் தானே வந்துச்சு. அவங்க விஷயத்த சொன்னாங்க, அதுக்குள்ள நாம இங்க வந்து உட்காந்துட்டோம். அதான் நேரடியா முத்தரசு கிட்டே சொல்லிட்டேன். வெண்ணிலா, உன்னை இன்டர்வியூ பண்ண வர போறாங்களா? போய் சீக்கிரமா ரெடி ஆகு. அப்படியாக்கா? நீ சமையல் போட்டியில ஜெயிச்சதுக்கு ஜீ தமிழ் சேனல்ல இருந்து வந்து உன்னை பேட்டி எடுத்து அவங்க டெலிகாஸ்ட் பண்ண போறாங்க. அன்னைக்கு வந்த மாதிரியே நீ பேசுறது எல்லா இடத்துக்கும் தெரிய போகும். பாக்கும் கொடுத்து வச்சிருக்கணும். ஒழுங்கா போய் ரெடி ஆயிட்டு இன்டர்வியூ வா. பாத்துக்கோமா. ஓகே அண்ணா. வெண்ணிலா, வா ரெடி ஆகலாம். உங்களுக்கு டிஃபனே கட்டு. அரேஞ்ச்மெண்ட் ஃபர்ஸ்ட். ஆமாங்க. என்ன? ஆமா, கரெக்ட். அக்கா,
நீங்க வெண்ணிலாக்காவை கூட்டிட்டு போயிட்டு ரெடி பண்ணுங்க. நாங்க மத்த அரேஞ்ச்மெண்ட்ஸ்லாம் பாத்துக்கிறோம். சீக்கிரம் போங்க. போங்க மாம்ஸ். எப்ப பார்த்தாலும் சாப்பாடு சாப்பாடு. போங்க. வணக்கம். வாங்க வாங்க வாங்க. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். Thank you so much. வணக்கம். எப்படி இருக்கீங்க எல்லாரும்? நல்லா இருக்கீங்களா? சூப்பர் மாம் கப் இருக்குன்னு பாக்குறேன்ல. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். தேங்க்யூ. தேங்க்யூ. இவங்க தான் எங்களோட என்டையர் டீம். எடிட்டர், லைட்ஸ், லைவ் போறதுக்கான ஸ்பெஷலிஸ்ட், ப்ரொடக்ஷன் எல்லாமே ரொம்ப ஸ்ட்ராங்கான டீம். ஜிஏ பொறுத்த வரைக்கும் பார்த்தாலே தெரியுது. இந்த சைடே பண்ணிக்கலாமா? கண்டிப்பா உங்க இஷ்டம். நீங்க எங்க வேணா பண்ணிக்கோங்க. இந்த சைடு ஃப்ரேம் ஓகே தானே? ஓகே மேடம். அப்போ நீங்க ஃப்ரேம் செட் பண்ணிக்கோங்க. அது வரைக்கும் நான் பேசிட்டு இருக்கேன். 2 டேபிள் மட்டும். எடுத்துட்டு எக்ஸ்கியூஸ் மீ. வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். என்னத்துக்கு தயக்கம்? ஆல்ரெடி சந்திச்சாச்சு. நானே இந்த குடும்பத்துக்கு 2 தடவை வந்துட்டு போயிருக்கேன். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். ரொம்ப ரொம்ப சந்தோஷம் உங்களை திருப்பி சந்திக்கிறதுல. இன்டர்வியூ ஆரம்பிச்சிடலாங்களா? தாராளமா ஓகே வாங்க, உங்களுக்கு மைக் மாட்டிடலாம். தம்பி மைக். எஸ் மேடம். இந்தாங்க. தேங்க்யூ. நானே மாட்டி விட்டுறேன். சமையல் பண்ணும்போது எனக்கு கையெல்லாம் நடுங்கும். விண்வெளி போறது ஈஸியா இருக்கும். ஆனா நீங்க சமைச்ச டிஷ் பத்தி நான் கேள்விப்பட்டேன். அட்டகாசம் பண்ணிட்டீங்களாமே. சோ வெண்ணிலாக்கு ஒரு ஸ்பெஷலான வணக்கம் சொல்லி ஆரம்பிச்சிடலாம். வணக்கம் வெண்ணிலா. வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நிஜமாவே அழகா இருக்கீங்க. ரொம்ப லட்சணமா இருக்கீங்க. அண்ட் ஒரு கல்யாண கலை இன்னும் உங்க முகத்துல அழகா இருக்கே. பார்க்கவே சந்தோஷமாக இருக்கு. சோ வெண்ணிலா முத்தரசனுடைய இந்த பியூட்டிஃபுல்லான ஜர்னியை பத்தி நம்ம பேச போறோம். சமையல் பண்ணும்போது நான் சொன்னல எனக்கு பயம் அதிகமாக இருக்கும். ஆனா நீங்க பண்ண சமையல்ல அந்த டிஷ் ஓஹோன்னு பிரைஸ் மட்டும் வாங்கல. அந்த ஹோட்டலோட ஓனர் அந்த டிஷ் சாப்பிட்டதுக்கு பிறகு விஜய் பார்க் லக்ஸரி ஹோட்டல்ஸ்ல நம்ம மெனு கார்டுல இது ஒரு பேட்டன்ட் டிஷ் ஆக கொடுக்கணும். வெண்ணிலாவுடைய பேர் பத்தி சொல்லுங்க முதல்ல. நான் என் முத்து மாமாவை தான் சொல்வேன். முத்தரசன் மாமா பத்தி தான் சொல்வீங்க. லைவ் போயிட்டு இருக்கு. கண்டிப்பா ஒரு ஆணுடைய வெற்றிக்கு பின்னாடி ஒரு பெண் இருப்பாங்க நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆனா ஒரு பெண்ணின் வெற்றிக்கு பின்னாடி ஒரு ஆண் இருக்காரு. சந்தோஷமா இருக்கு கேக்குறதுக்கு. வேற என்ன சொல்ல போறீங்க இந்த வெற்றியை பத்தி? நான் சொல்றதுக்கு என்ன இருக்கு? முத்து மாமா ஒவ்வொரு தடவையும் அவருக்கு பிடிச்சத கேட்பாரு. அப்படி அவருக்கும் என் வீட்டுல இருக்கிறவங்களுக்கும் நான் சமைச்சு கொடுத்துதான் இத பழகுனேன். வெஜிடேரியனா நான் வெஜிடேரியனா நான் ரெண்டுமே நல்லா சமைப்பேன். சமையல் கட்டும் இந்த வீடும் நான் இங்க செய்யற வேலையும் தான் என் உலகம். இவங்க எங்க பேச ஆரம்பிச்சாலும் எவ்வளவு தூரம் சுத்தி போனாலும் வந்து நிக்கிறது முத்தரசன் மாமா அப்படின்றவர்கிட்ட தான். இந்த முத்து மாமா யார் அப்படின்னு நாங்க எங்களுக்கு தெரியும். ஆனா பாக்குறவங்க பாக்கணும்னு ஆசைப்படுறாங்க. உங்க முத்தரசனை நீங்க கூப்பிட்டுறீங்களா? அவரை செல்லமா எப்படி கூப்பிடுவீங்க? முத்து மாமா. முத்து மாமான்னு கூப்பிடுவாங்களா? கூப்பிடுறீங்களா உங்க முத்து மாமாவை நீங்களே? முத்து மாமா வாங்க. வணக்கம். உட்காருங்க. பக்கத்திலே இருக்கணும் அப்படின்னு நினைச்சுதான் அம்மாவையும் பாட்டியும் வற்புறுத்தி இந்த ஊருக்கே கூட்டிட்டு வந்தேன். இங்கேதான் பக்கத்துல நாங்க வீடு எடுத்து தங்கி இருந்தோம். அப்ப நான் தினமும் இங்க வந்துருவேன். எங்க அம்மா என்ன தேடி அலையும். முத்து மாமாவுக்கு மீன் குழம்புனா ரொம்ப பிடிக்கும். ஒரு நாள் எங்கேயுமே மீன் கிடைக்கல. மார்க்கெட்டுக்கு போனா அங்கேயும் மீன் வரலன்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் தனியா கிளம்பி போய் அவருக்காக பக்கத்தூர்ல வாங்கிட்டு வந்து சமைச்சு கொடுத்தேன். நல்ல வேளைங்க பக்கத்தூர் வரைக்கும் தான் போனீங்க. அங்கேயும் இல்லன்னா ஆத்துல குச்சி தான் மீன் எடுத்துட்டு வந்திருப்பீங்க போல இருக்கு. முத்து மாமா மேல அவ்வளவு ஆசை. முத்து மாமா அப்படின்ற ஒரு தாரக மந்திரம் தான் உங்க வாழ்க்கைக்கு பின்னாடி இருக்கிற ஒரு மிகப்பெரிய பக்கபலம் நான் நம்புறேங்க. அதுல டவுட்டே கிடையாது.
ஸ்வேதா ஸ்வேதா சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க. யார் இவங்கெல்லாம்? உங்களுக்கு தெரிஞ்சவங்களா? சொல்லுங்க ஸ்வேதா. அவங்களுக்கு ஒரு ஸ்வேதா அங்கீகாரம் கிடைக்கணும், அவங்களோட சொல்லுங்க. திறமையை தெரியணும்னு ஆசைப்படுறேன். ஸ்வேதா எழுந்து உட்கார்ற அளவுக்கு ஆயிட்டாங்கன்னா அவங்க நேர்ல வந்தா கண்டிப்பா ஸ்வேதாவோட நிலையில இன்னும் நல்ல முன்னேற்றம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால இந்த சேனலுக்கு ஃபோன் பண்ணி இந்த ப்ரோக்ராம பத்தி விசாரிச்சு அவங்க யாரு, எந்த ஊரை சேர்ந்தவங்கன்னு கேட்டு உடனடியா வர வைக்கணும் சிஸ்டர். வேற எந்த வேலையும் நீங்க எடுத்துக்காதீங்க. உடனே கான்டாக்ட் பண்ணி அவங்களை இங்க வர சொல்லுங்க. சரிங்க டாக்டர். ஆ. ஹலோ, அவளுக்கும் நடக்குது பாரு. வீடு தேடி வந்து, அதுவும் முத்தரசு இருக்கும்போது வந்துட்டாங்களே. இல்ல அவங்கள வாசலோட திருப்பி அனுப்பியிருப்பேன். இப்போ ஊர் பூரா அவளுக்கு போன் பண்ணி நம்மள விருப்பத்திட்டு இருக்காங்க. கடுப்பா இருக்குடி. வீட்டுக்குள்ள இருக்கிறதுக்கே எனக்கு பிடிக்கல. எனக்கு மட்டும் இங்க இருக்க பிடிச்சிருக்காமா? விடுமா விடுமா, பாத்துக்கலாம். என்னதான் இவ டிவில வந்தாலும் எங்க வந்தாலும் கடைசியில இவ நம்ம முன்னாடி வந்து கை கட்டி வாய் பொத்தி நின்னுதானே ஆகணும். அப்படிதானமா நீ பழக்கி வச்சிருக்க. முட்டாள், ஏன்டா நீ ப்ரோபோஸ் பண்ண? ஐ லவ் யூ சொல்றா. காலம் முழுக்க உன்னை கண் கலங்காம வச்சு பார்த்துப்பேன் அப்படின்னு உறுதி கொடுக்க சொல்றான் அவன். அத புரிஞ்சுக்காம என்ன பண்றது, எப்படி நம்ப வைக்கிறதுன்னு சொல்லிட்டு என்ன வந்து கேட்டுட்டு இருக்க. மாம்ஸ், நிஜமாவா சொல்றீங்க? ஐயோ அப்படியேதான். ஐயோ வெக்கம். வந்துருச்சு ஆசையில் ஓடி வந்தேன், காதல் வந்துருச்சு ஆசையில் ஓடி வந்தேன். ஏண்டா என்ன போசு கூட தூக்கிட்டா? அந்த கிராமத்திலேயே பெரிய குடும்பமா? அவங்களோட போன் நம்பரை நீங்க கேட்டீங்கன்னு சொல்லிருக்கேன் டாக்டர். என்னாச்சு, தரேன்னு சொல்லிட்டாங்களா? கண்டிப்பா வாங்கி தரேன்னு சொல்லிருக்காங்க. அவங்கள பேட்டி எடுக்க போனவங்க இன்னும் வந்து சேரலையா? அவங்க வந்த உடனே வாங்கி தரேன்னு சொல்லிருக்காங்க. நான் போன் பண்ணி அதை ஃபாலோ பண்ணிக்கிறேன் டாக்டர். எப்படியோ எனக்கு அவங்க பண்ணதுக்கு திருப்பி அவங்களுக்கு ஒரு பதில் நன்றி பண்ண மாதிரி இருக்குமா. எப்படியாவது இந்த பொண்ணை வந்து சம்பந்தப்பட்டவங்க கையில ஒப்படைக்கிறதுன்னு கவலைப்பட்டுட்டு இருந்தேன். இன்னைக்கு அந்த கவலை அடியோட தீர்ந்துருச்சு. ரொம்ப சந்தோஷமா இருக்கம்மா. ஓகே டாக்டர், நான் ஃபாலோ பண்ணிக்கிறேன் டாக்டர். வேற எதுனாலும் நான் இன்ஃபார்ம் பண்றேன். சரிம்மா, நீங்க போங்க. ஓகே டாக்டர். தேங்க் காட். யார்கிட்டயும் மாட்டாம இருந்தா சரி. வெண்ணிலா, தோ வரேன் முத்து மாமா. அது வெண்ணிலா டிவில வந்தால ஏகப்பட்ட போன். பேசி பேசி போன் பேட்டரி போச்சு. ஐயோ, ஏமா நீ நம்ம இவ்வளவு ப்ராப்ளம் ஆயிட்ட? எத்தனை போன் தானே? அது இந்தி புக்குண்ணே. நம்ம ஊர் லைப்ரரியில இருந்து எடுத்துட்டு வந்திருக்கேன். ஹிந்தி புக்கா? உனக்கு தான் ஹிந்தியே தெரியாது, உனக்கு எதுக்கு ஹிந்தி புக்கு?
எழுதி கொடுத்து வாங்கிட்டு வர சொன்னாங்க. ஓ, நம்ம ஊர் லைப்ரரியில ஹிந்தி புக் வேற இருக்கா? ஆச்சரியமா இருக்கு. எங்க அந்த புக்கை கொடு. அண்ணா, அது என்கிட்ட கொடுங்க. பிசினஸ் கைடா? சரி, உனக்கு தானே எடுத்துட்டு வந்திருக்காரு, நீயே வச்சுக்கோ. அவங்களுக்கு சுயநினைவு இல்ல. என்னாச்சு முத்தரசு? 1 லட்சத்தி அது மில்லில் ஒரு மெஷின் ஸ்டக் ஆயிடுச்சா, ரிப்பேர் ஆயிடுச்சு. நிறைய ஆர்டர் பெண்டிங் இருக்கு. அது என்ன நான் போய் பார்த்துட்டு முத்தரசு பாத்து. சின்ன மாமா, அது சிம்ரனோட புக்கு. அது எதுக்கு நீங்க பாத்துட்டு இருக்கீங்க? கொடுங்க. அத்தை உங்களுக்காக காத்துட்டு இருக்காங்க பாருங்க. என்னம்மா கூப்பிட்டீங்களா? ஆமாப்பா, ஒரு நிமிஷம் வா மருது, வெளியே போயிட்டு வரலாம். சரி. எங்க இருக்கிறது அவங்க சொல்ற மாதிரி ஒருவேளை ஸ்வேதாவா இருந்தா சித்திக்கு பல குழப்பங்கள் தீந்துரும். ஆனா என்னோட வாழ்க்கையில நிறைய குழப்பங்கள் வந்துருமோன்னு பயமா இருக்கு. ஆனா வேற வழியில இந்த மாதிரி விஷயம் கேள்விப்பட்டதுக்கு அப்புறமும் தெரியாத மாதிரி இருக்கிறது ரொம்ப தப்பு. அது மனிதாபிமானம் இல்ல. அடிக்கடி போன் பண்ணாத, நான் ஒர்க்ல இருக்கேன்டா. டாக்டர் ராம் எங்க இருக்கிறவரை நான் பார்க்கணும். நீங்க சார்? என் பேர் முத்தரசன், படூர்ல இருந்து வரேன். நீங்க வேற வெறுப்பேத்திக்கிட்டு. கார்த்தி, கொஞ்ச நேரத்துக்கு முன்ன எல்லாருக்கும் முன்னாடி வசமா நீ மாட்டிருப்ப தெரியுமா? ஒரு டைரக்டர் இப்படி யாரா யோசிக்கிறது? லவ் சொல்றதுக்கு எத்தனை வழி இருக்கு. எல்லாருக்கும் முன்னால புக்க கொடுத்து மாட்ட தெரிஞ்ச. அட போங்க மாம்ஸ். மாட்டிருக்கணும். அப்ப மட்டும் உன் முகத்தை பார்த்திருக்கணும். பயம் உன் முகத்துல அப்படியே லிட்டரா படிச்சது தெரியுமா உனக்கு? மாம்ஸ், அதான் மாட்டல இல்ல. நானே சிம்ரன் கிட்ட புக்க கொடுத்துட்டு இன்னும் ஏதோ ரிப்ளை வரலையான்னு இருக்கேன். நீங்க வேற வெறுப்பேத்திக்கிட்டு. சிம்ரன், சிம்ரன். மாம்ஸ், எல்லாமே வேஸ்ட் மாம்ஸ். ஏதோ அவளுக்கு தப்பா பட்டுருச்சுன்னு நினைக்கிறேன். என் லவ்வை ஏத்துக்கல மாம்ஸ். கொடுத்த புக்க அப்படியே திருப்பி கொடுத்துட்டு போறா. சரி கார்த்தி, மனச தேத்திக்க. எப்படி மாம்ஸ், என்னெல்லாம் பேசியிருப்போம். கடைசியில லவ் சொல்ற கட்டம் வரும்போது கழட்டி விட்டுட்டால. இந்த பொண்ணுங்களே இப்படிதான் மாம்ஸ். என்னப்பா நீ சும்மா மனசு விட்டுறாத. நான் என்னன்னு போய் பார்த்துட்டு வந்துடுறேன். பாத்தியா, கேட்ட எனக்கு அந்த ஜூஸ் தரல, கேட்காத கார்த்திக்கு பச்சை கலர் ஜூஸா? பாத்தியா சகல, நான் ஜூஸ அங்கேருந்து கேட்டுக்கிட்டே வந்தேன். ஆனா எனக்கு கொடுக்கவே இல்லை.
ஆனா கார்த்திக்கு மட்டும் பச்சை கலர் ஜூஸ் கொடுத்துட்டு போறான். என்ன சகல, உங்களுக்கு விஷயமே புரியலையா? பாரு, என் கவனம் எல்லாமே ஜூஸ் மேலதான் இருந்துச்சு, அதனால எனக்கு ஒன்னும் புரியல. சிம்ரன் கார்த்திக்கு சிம்பாலிக்கா கிரீன் சிக்னல் கொடுத்துட்டு போறாங்கன்னு கௌதம் கொடுங்க. சிம்ரன், சகல நீங்க கேட்ட டம்ளர் உங்களுக்கு வந்துருச்சு. கடுப்பேத்தாத சகல. சரி விடுங்க, கார்த்திக்கு ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. பண்ண சொன்னல, வீடெல்லாம் கழுவி எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. வேற என்ன பண்ணணுமா? அக்கா, மாவில தோரணம் கட்டணும், அப்புறம் கொஞ்சம் பூ அலங்காரம் எல்லாம் பண்ணணும். முன்னால வந்து சாமி படத்தை எல்லாத்தையும் வைக்கணும், வாசக்கால் எல்லாத்துக்கும் மஞ்சள் தடவணும். அப்புறம் அக்கா, நாளைக்கு நிறைய பேத்துக்கு சேர்த்து சமைக்க வேண்டி இருக்கிறதுனால கொஞ்சம் காய்கறி எல்லாம் கட் பண்ணி கொடுத்தீங்கன்னா ஒத்தாசையா இருக்கும். சரிம்மா. அக்கா, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எல்லாரையும் கூப்பிட்டாச்சு, பூஜைக்கான எல்லா வேலையும் நல்லபடியா முடிஞ்சிருச்சு. நீங்க பூஜையில இங்க வா. என்ன பண்ணிட்டு இருக்க? ஃபார்மாலிட்டிலாம் இருக்கான் ஹாஸ்பிட்டல். அவங்க சொன்னாங்க டாக்டர் இன்னைக்கு ஸ்வேதா அப்சர்வேஷன் இருக்குன்னு சொன்னாரு. நாளைக்கு டிஸ்சார்ஜ் பண்ணிடலாம்னு சொல்லிட்டாங்க சித்தி. நாளைக்கு நாளும் நல்ல நாளா இருக்கு, நம்ம வீட்டுல பூஜை வேற நடக்க போதில்லை சித்தி. நாளைக்கு நான் கூட்டு வந்துடும் சித்தி. நான் கடவுளை வேண்டாத நாள் இல்லப்பா. இப்ப திடீர்னு ஸ்வேதா கிடைச்சிருக்கான்னா நினைக்கவே ரொம்ப சந்தோஷமா இருக்குப்பா. ரொம்ப நல்ல விஷயம் சொன்ன முத்தரசு. எனக்கு நிம்மதியா இருக்கு. நான் அன்னைக்கே சொன்னேன்ல, ஸ்வேதா இந்த உலகத்தோட எந்த மூலையில இருந்தாலும் உயிரோட இருந்தா நிச்சயமா நம்ம வீட்டை தேடி வருவான்னு. இப்ப அது நிஜமாயிடுச்சு பாத்தியா? ஆமா மருது, உன் வாய் முகூர்த்தம் அப்படியே பழிச்சிருச்சு. நாளைக்கு ஸ்வேதா வரும்போது வரவேற்பு ரொம்ப அமக்களை படுத்திடணும். தடபுடலா இருக்கணும் மருது. சரிமா. மேளம் தாளம் இன்னும் என்னென்ன இருக்கோ எல்லாத்துக்கும் ஏற்பாடு பண்ணிடு. எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். வெண்ணிலா, உன் கண்ணுல விரல விட்டு ஆட்டுறதுக்கு ஸ்வேதா வர்றா. இனிமே உன் பாடு திண்டாட்டம் தாண்டி. என்னக்கா சொல்றீங்க? ஸ்வேதா அப்போ நல்லதா இருக்காளா? மறுபடியும் அப்போ இங்க வர போறாளா? ஏன் ஜனனி இவ்ளோ டென்ஷன் ஆகுற? வெனிலாவோட முகத்திலயும் இதே மாதிரி கலவரத்தை பார்த்தேன். ஓ முகத்திலயும் தெரியுது. அந்த ஸ்வேதா வந்தா என்ன பிரச்சனை? அக்கா, என்ன பிரச்சனைன்னு சாதாரணமா கேட்காதீங்க. பிரச்சனையோட மொத்த உருவமே ஸ்வேதா தான். அவ யாருன்னு தெரியுமா?
என்னக்கா 2 பேரும் வந்து எதுவுமே பேசாம ஒருத்தரை பாத்துக்கிட்டு இருக்கீங்க? ஸ்வேதாவை பத்தி பேசினதும் உன் முகம் மாறிடுச்சு பாத்தியா? அதே முகம் மாற்றம் தான் இப்பவும் வருது. அதான் என்ன ஏதுன்னு தெரிஞ்சுக்க ஜனனி கிட்ட வந்து கேட்டேன். அப்போதான் ஸ்வேதாவை பத்தின முழு விஷயமும் ஜனனி என்கிட்ட சொன்னா. ஏன் வெண்ணிலா, உனக்கு ஸ்வேதாவை பத்தி எல்லாம் தெரிஞ்சும் ஏன் முத்தரசன்னா சொன்னதுக்கு எதுவுமே பேசாம இருந்த? அதே மாதிரி முத்து மாமா என்னதான் இப்ப உயிரா நினைச்சிட்டு இருக்காரு. நீங்க நினைக்கிற மாதிரி எதுவும் நடக்காது. ஏன் முத்து மாமா எனக்கு மட்டும்தான் சொந்தம். அது மாறவே மாறாது. நான் உன்னை என்னவோ நினைச்சேன் வெண்ணிலா. ஆனா கண்டிப்பா உன் நம்பிக்கை வீண் போகாது. கடவுள் உன் நம்பிக்கையை என்னைக்கும் காப்பாத்துவாரு. உனக்காக நான் ஆண்டவனை வேண்டிக்கிறேன் வெண்ணிலா. நீ என்னடா சிரிச்சிட்டு இருக்கா? சிரிக்காம என்ன பண்றது? ஏவிழுங்க கொட்டமெல்லாம் இன்னும் கொஞ்ச நேரம்தான். இந்த ஓட்டம் அத்தனையும் மொத்தமா அடங்க போகுது. அது தெரியாம சுமங்கலி பூஜைக்கு வீட்டுக்குள்ள ஏற்பாடு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. வரட்டும் வரட்டும். ஸ்வேதா வந்ததுக்கு அப்புறம் இவங்க எல்லாத்துக்கும் இருக்கு. முத்தரசு, எல்லாத்தையும் கொஞ்சம் செக் பண்ணி வாங்கிட்டு வந்துருங்க. ஐயோ முத்து மாமா, நான் உன்னை கவனிக்கவே இல்ல. அது சரி, நீ எங்க கவனிக்க போற? சுமங்கலி பூஜை நடக்கிறதுக்கு பெர்மிஷன் வாங்கி கொடுத்தது நான் தான். செத்துக்கிட்ட கஷ்டப்பட்டு பேசுறதுன்னா, ஆனா நீ என்னையே கவனிக்க மாட்டேங்கிற. விடு. ஐயோ அப்படியெல்லாம் இல்ல முத்து மாமா. சரி, நான் போய் ஸ்வேதா கூட்டு வந்துடுறேன். டாக்டர், நீங்க சொல்றது எல்லாம் எனக்கு புரியுது. ஆனா இந்த விஷயத்தை நான் எப்படி செத்துக்கிட்ட சொல்ல முடியும்? அவங்க இதை எப்படி ஏத்துக்க போறாங்கன்னு எனக்கு தெரியல. டாக்டர், நீங்க எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணு ப்ளீஸ். சொல்லுங்க முத்தரசன், தாராளமா பண்றேன். தயவுசெய்து நீங்களும் என் கூட வாங்க டாக்டர். ஸ்வேதாவோட நிலைமைய நீங்களே என் சித்திக்கு எடுத்து சொல்லுங்க. அப்பதான் உங்களுக்கு சரியா புரியும் டாக்டர். சரிங்க முத்தரசன், நான் கண்டிப்பா வரேன். தேங்க்யூ டாக்டர். போலாங்களா? வாங்க போலாம். ஸ்வேதா, அந்த ஸ்வேதா வர வரைக்கும் ஏன் வெயிட் பண்ணணும்? நீ பூஜையை ஆரம்பி வெண்ணிலா. இல்லக்கா பரவாயில்ல. அத்தை சொன்னதுக்கு அப்புறம் பண்ணா ஏட்டுக்கு போட்டியா பண்ண மாதிரி இருக்கும். இப்ப வந்துருவாங்க ஸ்வேதாக்கா. முத்து மாமா வந்ததுக்கு அப்புறம் பூஜை தொடங்கலாம். எப்படி இருந்தாலும் பூஜைக்கு மாமா வரணும்ல. சரி. சிவகாமி, வரேங்கம்மா. செந்தில், ஒரு நிமிஷம் வெளியில வாங்க. ஸ்வேதா, எப்படி இருக்க? உன்னை பார்த்து எவ்வளவு நாள் ஆச்சு. உன்னை நான் எவ்வளவு தேடன தெரியுமா? நீ வருவேன்னு நம்பிக்கிட்டு இருந்த ஸ்வேதா. பொங்கது ஆர்த்தி எடுமா. ஸ்வேதா, உன்னை பாக்குறதுக்கே எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? நீ மறுபடியும் இந்த வீட்டுக்கு மீண்டு வந்தது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஐயோ, நான் ஒருத்தி ஆரத்தி எடுக்காம இதோ. ஸ்வேதா,
ஸ்வேதா, ஸ்வேதா உள்ள போலாம். ஸ்வேதா, என்னாச்சுன்னு? ஏன் ஸ்வேதா எதுவுமே பேச மாட்டேங்கிறா? உள்ள போய் பேசிக்கலாம். இங்க உள்ள வா, போங்க இந்த sister. புடி, வாசல்ல ஊத்திட. நீங்க ரொம்ப கவனம் எடுத்துக்கிட்டு ஸ்வேதாவோட உயிரை பாதுகாத்து ஒப்படைச்சிருக்கீங்க. ரொம்ப நன்றி. நானும் அந்த அளவுக்கு அவங்க அப்பாவுக்கும் சரி அவங்க குடும்பத்துக்கும் சரி கடமைப்பட்டிருக்கேன். இப்பதான் என் மனசுக்கு ரொம்ப நிம்மதியா இருக்கு. சிஸ்டர், நீங்க கூடவே இருந்து இவங்களை கேர்ஃபுல்லா பாத்துக்குங்க. டயத்துக்கு சரியா மருந்து கொடுங்க. ஏதாவது பிரச்சனைனா இமிடியேட்டா எனக்கு கால் பண்ணுங்க, நான் வந்து பாக்குறேன். ஓகே டாக்டர். அப்போ நான் புறப்படுறேன் முத்தரசன். ரொம்ப தேங்க்ஸ் டாக்டர். இனிமே எதுக்கு இந்த வீட்டுக்குள்ள பூஜை அது இதுன்னு? சுமங்கலி பூஜை எல்லாம் ஒண்ணு வேண்டாம். சித்தி, இல்ல சித்தி, பூஜைக்கான எல்லா ஏற்பாடும் பண்ணியாச்சு, எல்லாத்தையும் வர வச்சுட்டோம். இப்ப வேணாம்னு சொன்னா அதுவே ஒரு அபசகனம் ஆயிடும் சித்தி. இந்த மாதிரி விஷயம்லாம் வீட்டில் நடந்துச்சுன்னா அது நல்ல வைப்ரேஷன் சித்தி. அது ஸ்வேதாவுக்கு நல்லது சித்தி. வேண்டாம்னு சொல்லாத சித்தி. ஐயோ, சரி, என்னமோ பண்ணுங்க. இவ வந்தும் பிரயோஜனம் இல்லாம போயிடுச்சு. இப்படி செத்த பாம்பா போயிட்டாளே. சரி வா. மேடம், ஹாட் வாட்டர். நீங்களே கொடுத்துருங்க. சரிங்க மேடம். பார்த்து குடிங்க மேடம். எல்லாமே புரியும். அவ எப்படியா சீக்கிரம் குணமாகணும். அதுக்கப்புறம் நான் அவளுக்கு ஒரு நல்ல லைஃப் அமைச்சு கொடுக்கணும். அவளுக்குன்னு ஒரு லைஃப் இருக்க அவன் நல்லா இருக்கணும்ல. அது மட்டும் தான் இப்போ எனக்கு தோணுது. அதை பற்றி தான் இப்போ நான் யோசிச்சுட்டு இருக்கேன். இல்லை 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 இல்லை, புரியுது புரியுது. இப்போ ஸ்வேதா வந்ததுக்கு அப்புறம் நான் வெண்ணிலாவை மறந்துடணும் அப்படி இப்படின்லாம் அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது. அப்படி யோசிக்கவும் கூடாது. வெண்ணிலா வெண்ணிலா தான். வெண்ணிலா என்னோட மனைவின்றதை விட என்னோட இன்னொரு பாதி. நான் கல்யாணம் பண்ணியிருந்தேன்னா நான் இவ்வளோ சந்தோஷமாகவும் ஆனா நிம்மதியாகவும் இருந்திருப்பேனா? இல்லை. ஏன்னா வெண்ணிலான்றவ அவ வேற. அவளை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக அந்த கடவுளுக்கு நான் ஒவ்வொரு நிமிஷமும் நன்றி சொல்லியிருக்கேன். இந்த நிமிஷமும் சொல்லிட்டு தான் இருக்கேன். இந்த நிமிஷம் மட்டும் இல்லை, நான் சாகர வரைக்கும் சொல்லிட்டு தான் இருப்பேன். அதனால நான் இவ்வளவு உயர்வா நடிக்கிற என்னோட வெண்ணிலாவை யாருக்காகவும் எதுக்காகவும் எப்பவும் விட்டு கொடுக்க மாட்டேன். நல்லா பார்த்துப்பேன். அதை பத்தின கவலை உடனே விட்டுரு. ரொம்ப தேங்க்ஸ் அண்ணா. பூஜா, என்ன பூஜா அதெல்லாம்? அது ஒண்ணும் இல்ல முத்தரசு. வெண்ணிலாவோட அந்த அளவுக்கு அட்டாச் ஆயிட்டா. வெண்ணிலாவுக்கு ஒண்ணுன்னா இப்பெல்லாம் ரொம்ப துடிச்சு போயிடுறா. இந்த விஷயத்த உங்ககிட்ட பேசணும்னு ரொம்ப துடிப்பா இருந்தா. அதான் ரொம்ப சந்தோஷமா இருக்கு.
வெண்ணிலா மேல இவ்வளவு அன்பு நீ வச்சிருக்கனா அதுக்கு நான் தான் உனக்கு நன்றி சொல்லணும். அதுதான் நியாயம் கூட. கவலைப்படாதம்மா, எனக்கும் வெண்ணிலா மேல பாசம் இருக்குல்ல, நான் விட்டுருவேனா? நான் பார்த்து போறேன், நீ கவலைப்படக்கூடாது. சரியா? சரியாடா? அதெல்லாம் தேவையான யோசிக்கணும் இல்லையாமா? ஏன்னா அந்த மாதிரி பெரிய ஆள் ஆகணுங்கிற விஷயம் அவங்க தலை விதியில இருக்கணும்மா. அதுவும் இல்லாம உடம்புல ஓடுற ரத்தத்திலேயே அந்த உணர்வு இருக்கணும்மா. அத விட்டுட்டு புதுசாலாம் அவளுக்கு புரிய வச்சு நீ அப்படிலாம் கொண்டு வர முடியாது. புரியுதுமா, எனக்கு புரியுது. என்ன பொறுத்த வரைக்கும் முத்தரசனோட நல்லதுதான் 24 மணி நேரமும் என் மனசுக்குள்ள ஓடிக்கிட்டு இருக்கும். அவனுக்கு ஒரு பிரச்சனைன்னா நான் துடிச்சு போயிடுவேமா. அதனால நான் முத்தரசனுக்கு கெடுதல் பண்ணிடுவேன்னெல்லாம் நீ நினைக்காதம்மா. ஏம்மா இப்படி எல்லாம் பேசுறீங்க? அப்படிலாம் ஒண்ணும் இல்லம்மா. நான் அந்த மாதிரிலாம் நினைக்கவே இல்லம்மா. வெண்ணிலாவுக்கு சுயமாவே ஒரு திறமை இருக்கு. சமையல் நல்லா பண்றா. அதனால அவளை இந்த விஷயத்துல வளர்த்து விட்டா நல்லதுன்னு நினைச்சேன். அவ தலை நிமிர்ந்தா உங்களுக்கும் பெருமை தானேம்மா? யாருக்கு பெருமை? அவ மூலமா வர்ற எந்த பெருமையும் எனக்கு வேண்டாம்.